Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today சமையல் மஸ்கா பன். கேரளாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ரெசிபி தாங்க இது. ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்ததுங்க இந்த பன் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். அந்தளவுக்கு சாஃப்டான ஒரு பன் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க மஸ்கா பன் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நம்ம எல்லா பன்னும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேனில் தான் ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, ஓவனோ இல்லை ஏர் ஃப்ரையோ இருந்தானா நீங்கள் அதில் கூட குயிக்காக பண்ணிக்கலாம். லைட்டாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஓவனில் வச்சாலே போதுங்க. லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா பன்னும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக பீட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ அதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நம்ம மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பீட்டர் இருந்தாலும் அதுவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ண பிறகு நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் சாஃப்டான ஒரு ஒயிட் க்ரீம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பன்னுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ திக்கான ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கிதுன்னு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சா பன்னுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பன்னை. இதுக்குள்ளே நம்ம அந்த ஒயிட் க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னிலும் இந்த மாதிரி ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாங்க. நம்ம இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டீ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டீ வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதே 2 டம்ளருக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாங்க. டீ கூட ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா இடித்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஏலக்காவும் இஞ்சியும் நல்லா தண்ணியில் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது டீ டிகாஷன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டீ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம காய்ச்சியாக வச்ச பாலில் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான டீ ரெடி ஆகிடும். இப்போ பன்னும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பட்டரோ இல்லைன்னா நம்ம அடித்து வச்ச ஒயிட் க்ரீம் கூட அப்ளை பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு மஸ்ட் பிடிக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு கொடுத்து பார்த்தோன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு பன் ரெசிபி தான் இது. ஈவினிங் டீ டைமோடு நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.